ரைட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 4ல நம்ம இருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு KQ/R² டியூ டு பாயிண்ட் சார்ஜ் 1/4πε0 கேக்கு பதிலாக தெரியும். அதனால ஈக்கு பதிலாக 1/4πε0 Q/R². இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டோடது சரி புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னன்னா இதுல இருந்து எப்படி சம் எல்லாம் சால்வ் பண்ணணும். இது வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ வெக்டார்னா எப்படி எழுதணும்? KQ/R² இன்ட்டு ஒரு R கேப். R கேப்புக்கு பதிலா R வெக்டார் பை R. KQ/R³ இங்க R வெக்டாரா இருக்கணும். முந்தா நாள் உங்களுக்கு கத்து கொடுத்துருந்தேன். R வெக்டார் இருந்தா கீழே R³ இருக்கணும். கேப் இருந்தா கீழே ஸ்கொயர் இருக்கணும். நல்லா இருந்துச்சா? ரைட். அங்கிருந்து நம்ம போற இடம். இதுல சம் எல்லாம் எப்படி சார் சால்வ் பண்றது? இப்போ ஃபர்ஸ்ட் சம்மு நல்லா கத்துக்கோங்க. சூப்பரான மாடல், ரொம்ப ரெகுலரா கேட்குற மாடல். உங்க போர்டுக்கு ஆஸ் வெல் அஸ் நீட், JE லெவல் கிடையாது, போர்டுக்கும் நீட்டுக்கும் தான் இந்த சம்மு. ரைட். இங்க ஒரு பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இங்க இருந்து இதான் அந்த பாயிண்ட் வந்து P இந்த இடத்துல. இங்க பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். அடுத்து ஒரு பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். அடுத்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பிளஸ் கியூ இருக்கு. அடுத்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பிளஸ் கியூ இருக்கு. 8 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பிளஸ் கியூ இருக்கு. அப்படியே இன்ஃபனைட். இப்போ என்ன அர்த்தம்னா இந்த எல்லா சார்ஜாலையும் இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இதான் கேள்வி. ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் டியூ டு இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ். இப்போ நீங்க முதல்ல இது எப்படி தெரியுமா கால்குலேட் பண்ணணும்? எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ். அப்போ இது E1. ஏன் சார் E1 போட்டீங்க? இந்த பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இஃப் தி சார்ஜ் இஸ் பாசிட்டிவ், டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் இஸ் அவுட்வர்ட், E1. செகண்ட் ஆல E2, தேர்ட் ஆல E3, ஃபோர்த் ஆல E4. சார் எல்லாமே ஒரே டைரக்ஷனா இருக்கு, அதனால எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? எல்லாமே ஒரே டைரக்ஷனா இருக்கு. அப்ப ஆட் பண்ணணும்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா E1 பிளஸ் E2 பிளஸ் E3 அண்ட் சோ ஆன் இன்ஃபினிட்டி வரைக்கும். E1 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. KQ/1². ஏன் சார் 1² போட்டீங்க? இந்த சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஃபீல்டு KQ/R². அந்த R யாரு? 1. தென் செகண்ட் இவனால KQ/1 + 1 2² தேர்ட் இவனால KQ/4². உங்களால உணர முடியுதா? ஏன்னா 2 + 1 + 1. அடுத்தது KQ/4, இது ஒரு 4 8² அண்ட் சோ அப்படியே போயிட்டு இருக்குமா? ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை எப்படி சால்வ் பண்றது? உங்களுக்கு APGP ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, 11th உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நான் இப்போ கற்றுக் கொடுக்குறேன். ரைட். யானன், குட் ஈவினிங் பை. யானன் சவுண்ட் செக் பண்ணிக்கோ. ஓகே, குட் ஈவினிங். ரைட் பை. KQ KQ காமனா வெளில எடுத்துப்படும். ரொம்ப ஃபெமிலியர் மாடல், போர்டுக்கும் நீட்டுக்கும். 1 + 1/2². இதை எப்படி எழுதலாம்? இது 4² தானே இருக்கு. 2². 4² 16. 4² 16. இல்லைனா ஒன்று பண்ணலாம், இந்த 2² 4ன்னு எடுத்துக்கலாம். 2² 4ன்னு எடுத்துக்கலாம். இந்த 4² 4² எடுத்துக்கோங்க. 8² 64. 64 4³ எல்லாம் பாருங்க. அப்போ 1/4³ அண்ட் சோ ஆன், அது மட்டும் போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாமே 4 வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கே உனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் 2ஆ 4ஆ 8ஆன்னு தெரிஞ்சிடும். சரி, இதை எப்படி சால்வ் பண்றது? இதுக்கு பேரு GP ஃபார்முலா. உங்களுக்கு தெரியுமா? GP படிச்சிருப்பீங்க. GP A/1 - R. A/1 - R தெரியாதவங்க, புதுசா கத்துக்கிறவங்க இன்னைக்கு நல்லா கத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபனைட் ஃபிராக்ஷன்ஸ் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா A/1 - R. இது ஃபர்ஸ்ட் நம்பர் தான் A. யாரு காமன் ரேஷியோ? Rனா காமன் ரேஷியோ 1/4 1/4 1/4. அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க. அப்ப KQ ஏக்கு பதிலா 1 1 - 1/4 கத்துக்கிட்டீங்களா? அதனால KQ 1 - 1/4 1/3/4 இல்ல 1/3/4 சால்வ் பண்ணீங்கன்னா 4 மேல போயிடும். அப்ப ஃபைனல் ஆன்சர் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா 4
கியூ பை 3. இதுதான் உங்க ஆப்ஷன்ல இருந்தது, இதுதான் நீங்க டிக் பண்ண போறீங்க. எவ்வளவு சூப்பரான சம் பாருங்களேன். எப்படி இந்த சம் உணரணும் நீங்க? இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ், அவங்களே டிஸ்டன்ஸ் தெளிவா சொல்லிடுவாங்க. பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் 1 மீட்டர், செகண்டுக்கும் தேர்டுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும், ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கும் செகண்ட் சார்ஜுக்கும் 1 மீட்டர், செகண்டுக்கு தேர்டுக்கும் 2 மீட்டர், 4 மீட்டர், 8 மீட்டர், 16 மீட்டர், 32 மீட்டர், அப்படியே மாறி போயிட்டே இருக்கும். இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஆல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? கரெக்டா சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சரோட ரொம்ப சிம்பிள் இருக்கு. 4kq/3, 4kq/3 சூப்பரா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? இந்த மாடல் எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி டிஸ்டன்ஸ் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 1, அடுத்து வந்து 2, அடுத்து வந்து 4, அப்படி எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஜிபி ஃபார்முலா எப்பவுமே a/1 - r, a/1 - r. a first number, r common ratio, a first number, r common ratio. இது மாடல் 1. எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? நல் பாயிண்ட் சம் அன்னைக்கு சொல்லி கொடுத்தலாம், யாராவது சொல்லுங்க. ஜோகி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். நல் பாயிண்ட் ப்ராப்ளம் கத்து கொடுத்தனா? சரி, ரைட், மறந்து போயிருப்பேன், இன்னொரு டைம் சொல்லி கொடுத்துறேன். நல் பாயிண்ட் சம். நல் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு சார்ஜ் Q1 Q2 r டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். ஏதோ ஒரு பாயிண்ட் P, ரெண்டுத்துக்கு நடுவில். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும், இல்ல ரெண்டுமே நெகட்டிவா இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னா இந்த மாடல் கிடையாது, அடுத்த மாடல். இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் E1, இந்த பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் E2. Q1ல இருந்து பாயிண்ட் P ஓட டிஸ்டன்ஸ் x, Q2ல இருந்து பாயிண்ட் P ஓடது r - x. from Q1 from Q2 x r - x. நல்னா என்ன? நல்னா 0. அப்ப எந்த இடத்துல E1ம் E2ம் ஈக்குவல் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. கத்துக்கிட்டீங்களா? அப்ப எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நல் பாயிண்ட். அது எப்படி சார் தேடி போறது? முதல்ல E1ம் E2ம் ஈக்குவலா இருக்கணும்னு ஆரம்பிக்கணும் இந்த கொஸ்டின். இந்த பாயிண்ட் தான் நல் பாயிண்ட். நான் இன்ட்டு போறேனே அந்த பாயிண்ட் தான் நல் பாயிண்ட். அப்ப E1ம் E2ம் ஈக்குவலா இருக்கணும். E1 எழுதுங்க, kq/x². ஏன் சார் x போட்டீங்க? மேல x, kq/x². E2 kq/r - x the whole square. உங்களால உணர முடியுதா என்ன பண்ணிருக்கேன்? Q1ல இருந்து x, அப்ப Q2ல இருந்து ரிமைனிங் r - x. சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் வாங்க. இப்போ புரியலன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நமக்கு நிறைய டைம் கிடைக்குது. எனக்கு என்னன்னா இந்த விஷயம் ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும். ஸோ இது உங்க கேரியர்லேயே ஒரு பெஸ்ட் வருஷமா இருக்கணும். இந்த வருஷம் ஒரு என்ன சொல்றது, ஜெயிக்கிறது கூட மற்றவங்க தொட முடியாத அளவுக்கு ஜெயிக்கணும். அந்த ரெக்கார்டு அப்படியே இருக்கு, அப்படி வேலை செய்யணும். கூடவே இருக்கு. ஸோ கடகடகன்னு வேலையை பார்த்து இது Q1, இது Q2, சாரி. தென் ரிமைனிங் வந்து Q1/x², Q2/r - x the whole square. இது எல்லாத்தையும் கிராஸ், இது சால்வ் பண்ணி எடுத்துட்டு வரணும். டெரிவேஷன் போடலாம் அவசியம் இல்லை, டேரக்டா கத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் எதுக்கெல்லாம் டெரிவேஷன் கத்துக்கோங்கன்னு சொல்றேனோ அதெல்லாம் கத்துக்கோங்க, எதுக்கெல்லாம் வேணான்னு சொல்றோம் அதை விட்டுருங்க. ஏன்னா அது என்சிஆர்டிக்கு தேவைப்படாதா இருக்கும், வெறும் ப்ராப்ளம் சால்விங்க்கு மட்டும் தான் தேவைப்படுறதா இருக்கும். அப்படிதான் செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸை தேடி போயிட்டு இருக்கேன், இது சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் கிடைச்சிடும் எனக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்க, r/1 + √Q2/Q1 கத்துக்கணும். உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன், இந்த ஃபார்முலா படிங்க எல்லாருமே. நல் பாயிண்ட் சம்மா இருந்தாலும் ஈக்குலிபிரியம் பொசிஷன் சம்மா இருந்தாலும் இதான் ஃபார்முலா. x equals to r/1 + √Q2/Q1. படிங்க ஃபார்முலா, படி ஃபாஸ்டா, படி ஃபாஸ்டா, படி. x equals to r/1 + √Q2/Q1. சூப்பரா இருந்துச்சா? ரைட். அங்க இருந்து சம் எப்படி சார் கத்துக்கிறது? இந்த எல்லாரும் ரொம்ப கான்சியஸா இருங்க. ரெண்டு மாடல் இருக்கு. ஒன்னு இங்க +4Qன்னு இருக்கணும், இங்கேயும் பிளஸ்லே இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ஃபார்முலா. இல்லைன்னா -4Qன்னு இருக்கணும், -9Qன்னு இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ஃபார்முலா. ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும், ரெண்டுமே நெகட்டிவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் நல் பாயிண்ட் பெட்வீன்ல கிடைக்கும். அப்ப எக்ஸை தேடி போயிட்டு இருக்கீங்க, இந்த இடம் தான் E0,
ரிமைனிங் ஆர் மைனஸ் எக்ஸ். ஸோ பார்த்தது எப்படி அதை சால்வ் பண்ணுறது? அன்றைக்கி ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருந்தா இல்லையா? எக்ஸ் வேணும்னா ஃப்ரம் 4Qலேருந்து வேணும்னா அதோட ரூட்டு 2, அதோட ரூட்டு 2, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர், எங்கேருந்து கேட்குறீங்களோ அதோட ரூட்டு பை 2 ரூட்டையும் ஆட் பண்ணுங்க. 3 + 2 5, அவ்வளோதான். 2r/5 ஃப்ரம் 4Q. ஒருவேளை ஃப்ரம் 9Qலேருந்து கேட்டா 3r/5 சார். அவ்வளோதான். 3r/5 எப்படி சார்? 9க்கு ரூட் எடுங்க, 3 டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் ரூட்டை ஆட் பண்ணணும். 9r/3r/5 3r/5 கற்றுக்கிட்டீங்களா? எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ இந்த 7-8 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டணும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துறேன். ப்ராப்ளம் வந்து ஜாலியாக சால்வ் பண்ணுங்க, கஷ்டமாக சால்வ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னது தான், உங்களோட வேலை 2 கான்செப்ட் என்கிட்ட கற்றுக்கணும். நீட் அண்ட் ஜேஇயோட ப்ரீவியஸ் இயர் மட்டும் முதல்ல சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீ எந்த மாடல் வேணாலும் சால்வ் பண்ணிக்க, அதுக்கே உனக்கு டைம் பத்தாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீட்டோட ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம், ஜேஇயோட ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அரௌண்ட் 250 சம்ஸ் இருக்கு. எல்லாமே ஒரு 20-25 மாடல் தான், திருப்பி மறுபடியும் ஒரே மாடல் தான். ஸோ அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்று யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது சார் இந்த சம் சொல்லி கொடுங்க. -36Q. ஒரே நிமிஷம். -36Q -64Q. Find the null point from 36 from 64. இப்போ என்ன நடக்குன்னா, மைனஸா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ், மைனஸா இருந்தா இங்கேயுமே 64 நோக்கி போகும். இப்போ போத் ஆர் ஆக்ட் அஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நல் பாயிண்ட் நடுவில் தான் இங்கே இருக்கணும், கரெக்டாக சென்டர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க வேணாலும் இருக்கலாம். பெட்வீன் 36 and 64 எங்க வேணாலும் இருக்கலாம். ஒரு பிளஸ் ஒரு மைனஸா இருந்தா இருக்காது, ரெண்டுமே மைனஸா இருக்கணும், ரெண்டுமே பிளஸா இருக்கணும். சரி, இந்த கொஸ்டினோட ஆன்சர் சொல்லுங்க. யாராவது ஃப்ரம் 36ல இருந்து டக்குன்னு சொல்லு. ஃப்ரம் 36ல இருந்து சொல்லு. 6r/14 சார். 6r/14 ரைட், நல்லா சொன்னீங்க. ஃப்ரம் 64 8r/14 சார். 8r/14 8r/14 ரைட். ஸோ நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இந்த மாடல் புரிஞ்சிருக்கும் சார். இதுவே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸாக இருந்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஒருவேளை இங்கே +4Qன்னு இருக்கு, ஒருவேளை இங்கே -9Qன்னு இருக்கு. பெட்வீன்ல நல் பாயிண்ட் இருக்குமா? இருக்காது. ஏன்னா +4Q எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல அவுட்வர்ட்ல கொடுக்கும், மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இன்வர்ட்ல கொடுக்கும். போத் ஃபீல்ட்ஸ் ஆர் சேம் டைரக்ஷன், ரெண்டு ஃபீல்டும் சேம் டைரக்ஷன். அதனால நல் பாயிண்ட் பெட்வீன்ல இருக்காது. இந்த இடத்துல E ≠ 0. அப்ப எங்க தான் சார் இருக்கும்? ஒன்னு 9Qவோட ரைட் சைடு, இல்ல 4Qவோட லெஃப்ட் சைடு. இங்க பாருங்க, 4Qவால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் E1, 9Qவால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் E2. அப்படின்னா அந்த அவுட் சைட்ல தான் நல் பாயிண்ட் கிடைக்கும், போத் சார்ஜஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸா இருக்கும் பொழுது. அப்ப இந்த இடத்துல E0வா இருக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, 4Q இருக்கு இல்லையா? 4Qவால E1, 9Qவால E2 டுவர்ட்ஸ். அப்ப நல் பாயிண்ட் இங்க கிடைக்கலாம். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ். நல் பாயிண்ட் எங்க இருக்கலாம்? பெட்வீன்ல இருக்கலாம். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ஒரு மைனஸ் ஒரு பிளஸ். நல் பாயிண்ட் அவுட் சைட்ல இருக்கும், இங்க இன்சைட்ல இருக்காது. இந்த பக்கம் தான் இருக்கும், இந்த பக்கம் தான் இருக்கும். அதனால கொஸ்டினை ரீட் பண்ணும்போது நீங்க கவனமா ரீட் பண்ணணும். சிமிலியர் சார்ஜஸா ஆப்போசிட் சார்ஜஸான்னு தெளிவா பார்க்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அங்க இருந்து நம்ம போறது ஃபார்முலா என்னங்க சார் இருக்கு சார்? மறுபடியும் ஒரு இந்த சம் சொல்லிக்குமா சார்? வரம்ப இது -Q1, இது +Q2. மைக் ஆன் பண்ணுமா? நல் பாயிண்ட் எங்க இருக்கும்? ஒரு மைனஸ் ஒரு பிளஸ்னா நல் பாயிண்ட் எங்க இருக்கும்? பெட்வீன்லயா அவுட் சைட்லயா? சென்டர்ல இருக்காது சார், அப்ப எங்க ஆப்போசிட்ல. அவுட் சைடுல இருக்கும். அது ரைட் சைடு அவுட் சைடாவும் இருக்கலாம், இல்ல லெஃப்ட் சைடு அவுட் சைடாவும் இருக்கலாமா? எஸ் சார். ஆனா எங்க இருக்காது? சென்டர்ல இருக்காது, பெட்வீன்ல இருக்காது. சென்டர்னு கூட சொல்ல தேவையில்ல. அந்த Q1க்கு Q2க்கு நடுவுல அந்த லைன் ஜாயினிங்ல எங்கேயுமே இருக்காது. லைன் ஜாயினிங் ஆஃப் Q1 and Q2 அங்க இருக்காது. இப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன? எல்லாரும் கத்துக்கோங்க. எக்ஸ் ஃபார்முலா
ஒன்று இது எக்ஸா இருக்கும், லெஃப்ட்ல இருந்தால் இது எக்ஸா இருக்கும், ரிமைனிங் இருக்கிறது ஆர் பிளஸ் எக்ஸா இருக்கும். ஈஸியாக கற்றுக்கோங்க. எக்ஸ் வேணும்னா ஆர் பை ரூட் ஆஃப் q2 by q1 minus 1. x equals to r by root of q2 by q1 minus 1. அங்க ஃபார்முலா என்ன சொன்னேன்? x equals to r by root of q2 R by 1 minus. அங்க பிளஸ். ஞாபகம் இருக்கா? போத் பிளஸ் போத் மைனஸ்னா இந்த ஃபார்முலா சொல்லிக்கிட்டோம். 1 plus root of q2 by q1. குழப்பிக்காதீங்க, 1 மைனஸ் போடக்கூடாது. அதனால தான் root of q2 by q1 மைனஸ் சொன்னேன். ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் இருந்தா சூப்பரா இருந்துச்சா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நல்லா கற்றுக்கோங்க. அவனுக்கு புரியறதுக்காக இன்னொரு டைம் ஃபார்முலா மட்டும் எழுதி கொடுத்துட்டு போகிறேன். போத் சார்ஜஸ் ஆர் பாசிட்டிவ், போத் சார்ஜஸ் ஆர் நெகட்டிவ், நல் பாயிண்ட்டு பெட்வீனில் இருக்கும். ஃபார்முலா ஆர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் பை 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் q2 பை q1. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இப்படி இருந்ததுன்னா நல் பாயிண்ட்டு அவுட் சைடில் இருக்கும், நல் பாயிண்ட்டு அவுட் சைடில் இருக்கும், பெட்வீனில் நல் பாயிண்ட்டு இருக்காது. அப்போ இதோட எக்ஸ் ஃபார்முலா ஆர் பை ரூட் ஆஃப் q2 பை q1 மைனஸ் 1. வித்தியாசம் புரியுதா? வேணா இந்த பிளஸ் 1 அடிச்சுட்டு இங்கே பிளஸ் 1 போட்டுக்கோ, எல்லாம் ஒன்று தான். ஆர் பை ரூட் ஆஃப் q2 பை q1 பிளஸ் 1, ஆர் பை ரூட் ஆஃப் q2 பை q1 மைனஸ் 1. பெட்வீனில் இருந்தால் பிளஸ் 1, அவுட் சைடில் இருந்தால் மைனஸ் 1. அவ்வளோதான். இனி உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பராக அந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? முதல்ல இன்னைக்கு கான்செப்ட் கற்றுக்கோங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த சம்ம சால்வ் பண்ண நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். அந்த சம்ம வந்து நைட் உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்தது வேற ஒரு மாடல் போயிடுமா? ரைட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோ ஸ்பியர், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோ ஸ்பியர், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர். இந்த இருக்கிறதுலேயே இந்த கொஷின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமீபத்தில் கூட ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோ ஸ்பியர், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர். போர்டுக்கு ஹாலோ மட்டும் உண்டு, சாலிட் கிடையாது. கவனிங்க எல்லாரும். சிபிஎஸ்சி போர்டு, என்சிஆர்டி போர்டுக்கு சாலிட் ஸ்பியர் கிடையாது, ஹாலோ மட்டும் தான் உண்டு. நீட் அண்ட் ஜேஇக்கு தான் சாலிட் உண்டு. நான் ரெண்டுத்துக்குமே டெரிவேஷன் போட்டு அழகாக சொல்லி தந்துடுறேன். டெரிவேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஹாலோவுக்கு மட்டும் போதும். சாலிடுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் படிக்க போதும். எப்படி சம் போடணும்னு கற்றுக்கோங்க. ரைட்டா? அதனால நீ குழப்பிக்க வேண்டாம், என்ன படிக்கணுன்றது தெளிவாக சொல்கிறேன், படித்து முடிச்சிடு. ரைட். கொஷின் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு, கொஷின் கவனிங்க, சாலிட் கண்டக்டிங். இப்போ அது புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால நல்லா கவனிச்சா ஈஸியாக புரிஞ்சிடும். சாலிட் கண்டக்டிங் ஆர் ஹாலோ ஸ்பியர் ஆர் ஸ்பெரிக்கல் ஷெல். இது மூணும் ஒரே கொஷின் தான், ஆனால் பாடி எல்லாம் வேற வேற. சாலிட் கண்டக்டிங் சாலிட் பாடி, ஹாலோ ஸ்பியர் ஃபுட்பால் மாதிரி இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷெல் அதே மாதிரி. பாடி எல்லாம் வேற வேற தான், ஆன்சர் ஒன்று. அப்போ இது எல்லாம் ஒரே கொஷினு, சாலிட் கண்டக்டிங். சார் இப்போ ஏதோ சாலிடு ஹாலோன்னு பிரிச்சு சொன்னீங்களே, சாலிட் நான் கண்டக்டிங் தான் வேற. சாலிட் கண்டக்டிங்கும் ஹாலோவும் ஒன்று, ஸ்பெரிக்கல் ஷெல்லும் ஒன்று. எப்படி சார் பார்க்கலாமா? அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ உங்க ஃபுட்பால் மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாலோ ஸ்பியர், ஹாலோன்னா சார்ஜஸ் எங்க உட்காந்துருக்கும்? சார்ஜஸ் சர்ஃபேஸ் மேலே தான் உட்காந்துருக்கும். சாலிட் கண்டக்டிங், பேர்லேயே பாருங்க கண்டக்டிங், ஈஸியா கண்டக்ட் ஆகணும். அப்ப சார்ஜஸ் எங்க உட்காந்துருக்கும்? சர்ஃபேஸ் மேலே தான் உட்காந்துருக்கும். அப்ப ஹாலோ ஸ்பியர்லயும் சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். ஸ்பெரிக்கல் ஷெல் உள்ள முட்டை மாதிரி இருக்கிறது, அதுலயும் வெளியில தான் இருக்கும். சாலிட் கண்டக்டிங்லயும் வெளியில தான் இருக்கும். ரைட்டா? அப்ப கியூன்ற சார்ஜ் சர்ஃபேஸ் மேல உட்காந்துருக்கு. இதோட ரேடியஸ் வழக்கம் போல கேபிட்டல் ஆர். பை எப்பவுமே நீங்க படிச்சீங்களா கிராவிடேஷன்ல, கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஹாலோ ஸ்பியர் சாலிட் ஸ்பியர் படிச்சீங்களா? அதே கொஸ்டின் தான் என்ன, அங்க கிராவிடேஷனல் ஃபீல்டு, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு. அங்க மாஸ் இருக்கும், இங்க சார்ஜ் இருக்கும், அவ்வளவுதான். 3 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். என்னங்க சார் அந்த 3 கேள்வி? அவுட் சைட், ஆன், இன்சைட். போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் பார்த்துக்கிட்டே வா. ஆர் டிஸ்டன்ஸ்ல ஃபீல்டு, கரெக்டா சர்ஃபேஸ்ல ஃபீல்டு. இது இ அவுட் சைட், இது இ ஆன். உள்ள ஃபீல்டு இ இன். இந்த 3த்துக்கும் நீங்க இப்ப பதில் சொல்ல போறீங்க.
ஜென்ரலா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? கே கியூ பை ஆர் ஸ்கொயர், ரைட்டா? அப்ப இ அவுட், டிஸ்டன்ஸ் பாருங்க ஸ்மாலர், சார்ஜ் எவ்வளோ? கியூ, ஸ்மால் கியூ இருக்கிறதுனால ஸ்மால் கியூ போட்டுக்கிட்டேன். அவங்க கேபிட்டல் கியூ கொடுத்தாங்கன்னா கேபிட்டல் கியூ. அப்ப இந்த இடத்துல இருந்து ஈக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? தூரமா போக 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 ஃபீல்டு குறையும். டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக ஃபீல்டு குறையும். இப்போ எல்லாருமே படிங்க. நான் உன்கிட்ட கேட்பேன், ஹாலோஸ்பியரோட அவுட் சைட் ஃபார்முலா. நான் கேட்க போற கேள்வி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஹாலோஸ்பியரோட அவுட் சைட் ஃபார்முலா, ஹாலோஸ்பியரோட அவுட் சைட் ஃபார்முலா கே கியூ பை ஆர் ஸ்கொயர். காருண்யா, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். காருண்யாவுக்கு என்னாச்சு? நிறைய கிளாஸஸ் ரொம்ப லேட்டு. ஏன்? இல்ல சார் பார்க்கல. சரி தெரியுமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெக்கார்டட் இருந்தாலும் அந்த லைவா கத்துக்கிறது ரொம்ப நல்லது, தெரியுதா? ஸோ இதுக்கப்புறம் லேட்டா வர்றது நான் பார்க்கவே கூடாது. என்ன? ஓகே சார். சரி பரவாயில்ல பை, இதுக்கப்புறம் லேட்டா வராதேன். ஓகே ஓகே சார். சரிம்மா கவனி. E ஈக்குவல் டு கியூ பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். அப்படின்னா E ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். அவுட் சைட் E இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1 பை ஆர் ஸ்கொயர். E இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1 பை ஆர் ஸ்கொயர். சரி, கரெக்டா சர்ஃபேஸ் மேல இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன், யாருக்கெல்லாம் புரியலன்னு சொல்லி இன்னொரு டைம் சொல்லித்தரேன். புரிஞ்சிச்சுன்னா விட்டுடலாம். ஆர் ஈக்குவல் டு ஆர், சர்ஃபேஸ் மேல கரெக்டா அந்த ஃபுட்பால் மேல எவ்வளோ ஃபீல்டு இருக்கும்? அந்த ஃபுட்பால் மேல இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் டு ஆர், இந்த இடத்துல எவ்வளோ ஃபீல்டு இருக்கும்? ஆர் ஈக்குவல் டு ஆர் தானே. இ ஆன் த சர்ஃபேஸ் கே கியூ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஆன் த சர்ஃபேஸ் கே கியூ பை ஆர் ஸ்கொயர், ஆன் த சர்ஃபேஸ் கே கியூ பை ஆர் ஸ்கொயர், அவுட் சைட் கே கியூ பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ரைட்டா? ஸோ அடுத்தது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன், இன்சைட். சார் இன்சைட்னா எங்கேங்க சார்? உள்ளுக்குள்ளார ஆர் லெசனர், ஃபுட்பாலுக்குள்ள. ஃபுட்பாலோட ரேடியஸ் ஆர். இப்போ நான் சொல்றது ஃபுட்பால்ன்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஹாலோ ஸ்பியர், இல்லைனா சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர், இல்லைனா ஸ்பெரிக்கல் ஷெல். 3 பாடியில் ஏதோ ஒரு பாடி. இன்சைட்னா எங்கங்க சார்? ஃபுட்பாலுக்குள்ளார, ஃபுட்பாலுக்குள்ளார இந்த இடம் ஸ்மாலர், இந்த இடத்துல ஃபீல்டு என்னவா இருக்கும்? இல்லை எங்க வேணாலும் உள்ளுக்குள்ளார ஃபீல்டு என்னவா இருக்கும்? ஈக்குவல் டு ஜெனரல் ஃபார்முலா கே கியூ பை ஆர் ஸ்கொயர். சார்ஜஸ் எல்லாம் சர்ஃபேஸ்ல உட்காந்துருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே? சார்ஜஸ் எல்லாம் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் உட்காந்துருக்கும், உள்ள வெறும் ஏர் மட்டும்தான் இருக்கும், அதனால டிராவல் ஆக முடியாது. அதனால இன்சைட்ல சார்ஜ் 0. இன்சைட்ல சார்ஜ் 0ன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0ன்னு கத்துக்கணும். போறாச்சா? இந்த கொஸ்டின் தான் போர்ட் கொஸ்டின். எப்படி கேட்பாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர். டெரிவேஷன்னா 3 தான். திரும்ப ஒரே ஒரு டைம் சொல்லி கொடுத்துட்டப்ப இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆர் கிரேட்டர் தென் ஆர், அவுட் சைட். அவுட் சைட்னா இது ஸ்பியரோட ரேடியஸ் ஆர், அவுட் சைட்ல ஃபீல்டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். பிரச்சனை ஈக்கும் ஆர் ஸ்கொயருக்கும் தான், ஏன்னா கியூ மாறவே மாறாது. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாறாது. ஆனால் டிஸ்டன்ஸ் நீ எவ்வளோ தூரம் வேணாலும் கொண்டு போய்க்கலாம். ஆர் ஈக்குவல் டு ஆர், ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். இதில் ஒன்றுமே நீங்கள் எழுதணும் அவசியம் இல்லை, இதுதான் மேக்ஸிமமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே மேக்ஸிமம்? ஆன் த சர்ஃபேஸ். ஏன்னா வெளியில் போக போக எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிருக்கும். ஆன் த சர்ஃபேஸ் மேக்ஸிமம், இன்சைடில் 0. ஆர் லெஸ் தென் ஆர், இன்சைடில் 0. இந்த கிராஃப் கொஷின் எத்தனை வருஷம் தெரியுமா கேட்டிருக்கேன்? இவ்வளோ சூப்பராக இருக்கும். கிராஃப் கற்றுக்கலாமா? இங்கே வாங்களேன். கவனி. டிஸ்டன்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது, கற்றுக்கணும், புரியிற வரைக்கும் விடக்கூடாது. எப்படி வந்துச்சு, ஏன் இருக்கு இப்படி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே இந்த கிராஃப் இப்படி இருக்கா, சரி பரவாயில்ல போதும் அப்படின்னு போயிடக்கூடாது. ஏன் இந்த கிராஃப் இப்படி வந்தது, ஏன் இங்கே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கு, ஏன் இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். கரெக்டாக ஸ்பியரோட சென்டர் தான் R0 அப்படின்னா இந்த இடம் தான் R0. சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? யாராவது சொல்லுங்க. இன்சைட்ல சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? 0. சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வர்ற வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? சர்ஃபேஸ்க்கு இன்னும் போகல, சர்ஃபேஸ் வர வரைக்கும் 0 தான். அப்ப R ஈக்குவல் டு R வரைக்கும் ஃபீல்டு 0. R ஈக்குவல் டு R வர்ற வரைக்கும், அதாவது சர்ஃபேஸ் வர வரைக்கும். இதான் அந்த ஃபுட்பாலோட சென்டர்.
ஆக்சுவலாக அந்த பால் எப்படி இருக்குன்னா ரைட்டா, தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, காரணம் R0. சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வர 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 ஃபீல்டு 0. கரெக்டா சர்ஃபேஸ் வந்தா KQ/R2 மேக்ஸிமம். அதுக்கப்புறமா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஹைப்பர்போலான்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், 1/proportional/R2. இதே கிராஃபை தலைகீழ படிச்சீங்கன்னா கிராவிடேஷன், நேரா படிச்சீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சூப்பரா இருந்துச்சா? அப்ப இந்த கிராஃபை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர். கிராஃப் சொல்லுங்க சார். ஒண்ணுமே இல்லை சார். R = Rக்கு அப்புறம் தான் கிராஃப் ஸ்டார்ட் ஆகும், அதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பட் இன்சைட் ஃபுல்லி 0 சார். அப்ப இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ட்ராப் பண்றோம். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்ப ஸ்பேஸ் நான் கொஞ்சம் பிளாங்க் ஆக்கிக்கிறேன். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஹாலோஸ்பியரோட அவுட் சைட் ஃபார்முலா. ஹாலோஸ்பியரோட அவுட் சைட் ஃபார்முலா E out equal to அவுட் சைட் ஃபார்முலாவா சொல்லுங்க. KQ upon R2. KQ/R2. KQ/R2. கிருத்திக், குட் ஈவினிங் பை. KQ/R2. இன்சைட்ல ஃபீல்டு சொல்லுங்க பை. 0 sir. 0 sir. ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் மேக்ஸிமம் அட் R equal to R sir. அவ்வளவுதான். சூப்பரா சொல்லிட்டீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் மேக்ஸிமம் அட் R = R. கிராஃப் R = Rக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இன்சைடு 0. the graph is drawn between field and distance. இதே கிராஃபை 11th படிக்கும் பொழுது கிராவிடேஷன்ல எப்படி படிச்சீங்க? கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர். ஏன்னா கிராவிட்டி அட்ராக்டிவ் டிஃபைன் பண்றதுக்காக மைனஸ்க்காக கிராஃப் தலைகீழா போட்டிருக்கோம். ரைட்டா? நீங்க எல்லாம் படிச்சுக்கிட்டே வாங்க. லாஸ்டா எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லித்தரேன். கிராவிடேஷன் முதல்ல படிக்கணும், ரெண்டாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கணும். எப்படி படிக்கணும்னா 2 நோட்டையும் பிரிச்சு வச்சுக்கிட்டு பக்கத்துல படிக்கணும். கிராவிடேஷனை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். கிராவிடேஷன்ல இருக்கிற G தான் இந்த ஊர்ல K, கிராவிடேஷன்ல இருக்கிற M தான் இந்த ஊர்ல Q. மீது எதுவுமே மாறாது. கிராவிடேஷன் லெசனை பார்த்து Gயை தூக்கிட்டு Kவாவும் M தூக்கிட்டு Qவாவும் மாத்திட்டீங்கன்னா அப்படியே கிராவிடேஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா மாறிடும். என்ன, அங்க வெறும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்க 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் இருந்தா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் உள்ள வந்துடும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். ரைட்டா? சூப்பரா கத்துக்கிட்டு நல்லா கத்துக்கோம். முடிஞ்சிச்சா? ஸோ இது எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டீங்களா? இப்ப யாருக்கா திரும்பி ஏதாவது சொல்லணுமா? அடுத்தது சாலிட் ஸ்பியர் முடிச்சு ஒரு கொஸ்டின் தரேன், முடிச்சுட்டு நீங்க கிளம்பலாம். அவ்வளவுதான். சாலிட் ஸ்பியர் முடிச்சாலே பாதி லெசன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ திரும்பவும் இந்த லெசன் அடுத்து தான் போறேன். அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர். இந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெளிச்சு சூப்பரா கற்றுக் கொடுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 7 கொஸ்டின் ஹோம்ஒர்க் இருக்கு. நைட்டு 11:30 இல்ல 12க்குள்ள எனக்கு சென்ட் பண்ணும் எல்லாருமே. இல்ல சார் மறந்துட்டேன், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, அந்த கதையெல்லாம் இனிமேல் நீ சொல்லக்கூடாது. 11th வரைக்கும் போனா போதுன்னு உன்னை விட்டுட்டேன். நீ ஜெயிக்கணும்னா, அதுவும் பெருசா ஜெயிக்கணும்னா சொல்ற பேச்சு கேட்டு வேலை செஞ்சுதான் ஆகணும். உனக்கு வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா வராத, வந்தா பெருசா ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு போன வருஷம் 12th பசங்க அப்படிதான் ரொம்ப டெடிகேட்டிவா இருந்தாங்க, வேலை செஞ்சாங்க, பொருள் செட்டில் ஆயிட்டாங்க. நீ வேணா ஸ்கோர் பாரு, எல்லா ஸ்கோரையும் குரூப்லேயே ஷேர் பண்ணி விடுறேன். அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க. நீங்க சின்ன பசங்க சரி இப்பதான் 11th ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு பொறுமையா பேசிக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனது. எவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்தாலும் லாஸ்டா ஜெயிச்சமா தோத்தமான்றது தான் இம்பார்ட்டன்ட். நீ எவ்வளவு நல்லா படிச்சாலும் லாஸ்டா நீ ஜெயிச்சியா தோத்தியான்றது தான் இம்பார்ட்டன்ட். அதை நோக்கி வேலை செய்யும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் நான் கண்டக்டிங். சாலிட் கண்டக்டிங், ஹாலோஸ்பியர், ஸ்பெரிக்கல் ஷெல். இது மூணும் ஒரே பாடி, அதாவது 3 பாடியும் வேற வேற, ஆனா 3த்துக்கும் ஒரே ஆன்சர். அதனாலதான் ஒரே லைன்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது நான் கண்டக்டிங்க்கும் கண்டக்டிங்க்கும் எப்படி நாங்க வித்தியாசத்தை உணர்றது? இது ஒரு சாலிட் ஸ்பியர். உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஒரு சின்ன வார்த்தை இருக்கும், சார்ஜஸ் ஆர், எல்லாரும் என்ன பாரு, சார்ஜஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்.
அப்படின்னா சார்ஜஸ் எல்லாம் இன்சைட்ல மட்டும் உட்காந்துருக்கும். சாலிட் தெரியுதா? எர்த் சாலிட் ஸ்பியர் தானே. அதே மாதிரி நான் கண்டக்டிங் ஒரு மரக்கட்டை, ஒரு உட்டன் பால் வச்சுக்கலாமா, ஒரு உட்டன் பால், அதுதான் சாலிட் நான் கண்டக்டிங். அதுல சார்ஜஸ் எல்லாம் இன்சைட்ல உட்காந்துருக்கும். இப்ப 3 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அவுட் சைட்ல ஃபீல்டு, ஆன்ல ஃபீல்டு, இன்சைட்ல ஃபீல்டு. அவுட் சைட்ல ஃபீல்டு வழக்கம் போல இ அவுட், ஆன், இ ஆன், இன்சைட், இ இன். 3 கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லணும். இ இன், E outside, E on the surface, E inside the surface. Uniformly distributed. வழக்கம் போல கத்துக்கலாமா? R greater than R. பை எப்பெல்லாம் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் கேபிட்டல் ஆர் வருதோ, ஒட்டுமொத்தமாக 30 லெசன்லையும் கேபிட்டல் ஆர் ரேடியஸ் ஆஃப் த பாடி. ஸ்மால் ஆர் அவுட் சைடாக இருக்கலாம், இன்சைடாக இருக்கலாம், குழப்பிக்கூடாது. கேபிட்டல் ஆர்னாலே ரேடியஸ் தான். நான் இனிமேல் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. கேபிட்டல் ஆர் போட்டாலே, இப்போ நான் ஒரு ரிங் போடுறேன், அடுத்த லெசனில் ஒரு ரிங் கொஷின் வரும். R be the radius of the ring. தெரியுதா? R பார்த்தாலே ரேடியஸ். R greater than R. சார்ஜஸ் எல்லாம் Q. டிஸ்டன்ஸ் R. வழக்கம் போல E out ஃபார்முலா என்ன? ஹாலோவுக்கு வந்து அதே ஃபார்முலா தான் KQ/R². எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜஸ் அதே மாதிரி தான் KQ/R². R greater than R. கத்துக்கிறீங்களா? சார் அப்ப Eக்கும் Rக்கு என்ன சார் பிரச்சனைங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதுக்கப்புறமா ஆன் த சர்ஃபேஸ். On the surface R equals to R, KQ by capital R². KQ by capital R². எப்பவுமே கத்துக்கோங்க. R equal to R ல தான் ஃபீல்டு மேக்ஸிமம் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும். அவுட் சைட்லையும் கம்மியா இருக்கும், இன்சைட்லையும் கம்மியா இருக்கும். இங்க இன்சைடு என்னவா சார் இருக்கும்? இன்சைடு என்னவா இருக்கும்? பட் டெரிவேஷன் படிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்சைட் ஆர் லெஸ் தென் ஆர், ஆர் லெஸ் தென் ஆர். இதுதான் அந்த ஸ்பியரு, இதுதான் அந்த ரேடியஸ். நான் கேட்டிருக்கிறது இந்த இடம் தான் கேட்டிருக்கேன். அப்ப அதை மட்டும் நீங்க ஒரு ஸ்பியரா கன்சிடர் பண்ணணும். அதை மட்டும் அந்த ஆர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு ஸ்பியரா கன்சிடர் பண்ணணும். பண்ணிட்டோம் சார். டோட்டல் சார்ஜ் Qனா உள்ள இருக்கிறது மட்டும் Q டேஷ், அதாவது நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளார இருக்கிறது Q டேஷ். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? E இன்சைடு ஜெனரல் ஈக்குவேஷன் KQ'/R². ஏன் சார் Q டேஷ் போட்டீங்க? எனக்கு Q டேஷ் தான் வேணும். இப்போ Q டேஷ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட், நான் சொல்லி தரவா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருள், சார் எனக்கு சாக்லேட் பிடிக்கும், எனக்கு பிஸ்கட் பிடிக்கும், எனக்கு பிரியாணி பிடிக்கும், ஏதோ ஒன்று. ஒரு பேக்கெட்ல 10 பீஸ் இருக்கு. காதில் வாங்க பாரு, நல்லா இருக்கும். பேக்கெட்ல 10 பீஸ் இருக்கு. 10 பீஸோட விலை 100 ரூபாய். அதாவது 10 pieces 100 rupees. எனக்கு 3 தான் வேணும். 3 பீஸோட விலை என்னவா இருக்கும்? போய் கால்குலேட்டர் எடுக்க போறியா? 3 பீஸோட விலை என்னவா இருக்கும்? 30 rupees. அப்ப என்ன அர்த்தம்னா, டோட்டல் ருபீஸ் பை டோட்டல் நம்பர் இன்ட்டு எனக்கு தேவையான நம்பர். அதாவது ஒரு பீஸுக்கு நான் கண்டுபிடிக்கணும். ஒரு பீஸ் 10 rupees. அப்போ 3 பீஸ் எனக்கு வேணும் 30 rupees. அப்போ இங்க Q டேஷ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டோட்டல் சார்ஜ் பை டோட்டல் வால்யூம். ஏன்னா அது கியூப், சரி ஸ்பியர், 4/3 pi r³. எனக்கு எவ்வளவு தேவை? எவ்வளவு வால்யூம்ல தேவை? 4/3 pi small r³. தெரியுதா? டோட்டல் ருபீஸ் பை டோட்டல் நம்பர் எனக்கு தேவையானது, நீடட். அதே மாதிரி இங்கேயுமே டோட்டல் சார்ஜ் பை டோட்டல் வால்யூம் எனக்கு தேவையானது, 4/3 pi. அப்ப Q டேஷ் வேணும்னா Q r³ by r³. முதல்ல Q டேஷ் கண்டுபிடிச்சு வரணும். அந்த Q டேஷ் எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பண்ணுவோமா? E inside K Q டேஷ் Q r³ பை ஒரு r³, கீழே ஒரு r² இருக்கு. கியூபுக்கு ஒரு ஸ்கொயர் போயிடுச்சுன்னா இங்க மீதி ஒரு r மட்டும் தான் இருக்கு. அப்ப இன்சைடுக்கு என்ன சார் ஃபார்முலா? KQR/R³. இதே விஷயத்தை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல GMR/R³ உங்களுக்கு நான் தான் கற்றுக் கொடுத்தேன், பழைய பசங்களுக்கு தெரியும்.
அங்க இருக்கிற ஜி தான் இந்த இடத்துல கே, அங்க இருக்கிற எம் தான் இங்க இருக்கிற கியூ. அப்படியே பார்த்து காப்பி அடிக்கலாம் இன்சைட். அப்ப இன்சைட்ல ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்னடா சம்பந்தம்? இன்சைட்ல E is proportional to R சார், E is proportional to R. ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? முடிவுக்கு வந்துட்டு நம்ம கிராஃப் போயிடலாமா? கவனி சூப்பரா இருக்கு பாரு. R மறுபடியும் Q சொல்லிட்டாங்க. இதோ வந்துட்டோம். R greater than R ரேஷியோ சொல்லுங்க. E is proportional to 1/R square. R less than R, E is proportional to R. கவனி, உனக்கு எங்கம்மா புரியல? என்ன புரியல? சார் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்னடமா? ஆமா சார். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்னப்பா? KQ/R ஸ்கொயர் தானே? ஆமா சார். ஆனா நான் இன்சைட்ல நான் எந்த ஆர் சென்டர்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கேன். அப்ப அதை மட்டும் ஒரு ஸ்பியரா கன்சிடர் பண்ணணும். நான் ஷார்ட் பண்றேன் பாரு. அதை மட்டும் ஒரு ஸ்பியரா கன்சிடர் பண்ணணும். அதோட சார்ஜ் Q டேஷ்னு எடுத்துக்கணும். இப்போ எனக்கு அது மட்டும் தான் வேணும், Q டேஷ் வேணும். இப்போ அந்த Q டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் சார்ஜ் பை டோட்டல் வால்யூம். எனக்கு எந்த வால்யூம் தேவை? 4/3 π ஸ்மால் r கியூப். டோட்டல் சார்ஜ் பை டோட்டல் வால்யூம். அப்ப பெர் யூனிட் வால்யூம்க்கு கிடைச்சிருது. இன்ட்டு எத்தனை வால்யூமோ அத்தனை வால்யூம்க்கு Q டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். அது அங்கேயே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் அவ்வளவுதான். அப்ப KQR/R கியூப். இப்ப கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7-8 முறை கேட்டிருப்போம். ரைட், இங்க பாருங்க. கிராஃப் எப்படி சால்வ் பண்றது? கிராஃப் கவனிச்சுட்டு நான் ஒரு கொஸ்டின் சொல்லுவேன். நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. ரெடியா இருங்க. ஆருக்கும் ஈக்கும் டிரா பண்றேன். இந்த இடம் சர்ஃபேஸ் R ஈக்குவல் டு R. இன்சைட்ல R0, சென்டர்ல R0, அப்ப ஃபீல்டு 0. ஏன் சார்? ஃபார்முலா பாருங்க, இன்சைட் ஃபார்முலா பாருங்க, KQR/R கியூப். அப்ப ஈயும் ஆரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். என்ன அர்த்தம்னா சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வர 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 R இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈயும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். R 1 ரூபாய், எலக்ட்ரிக் ஃபீல்டு 1 ரூபாய். R 10 ரூபாய், எலக்ட்ரிக் ஃபீல்டு 10 ரூபாய். R 30 ரூபாய், எலக்ட்ரிக் ஃபீல்டு 30 ரூபாய். எது வர வரைக்கும்? சர்ஃபேஸ் வர வரைக்கும். இப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னாலே சின்ன பிள்ளையில இருந்து படிச்சுட்டு இருக்க கிராஃப் பிகம் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோமா? இந்த இடம் R ஈக்குவல். அதுக்கப்புறம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இங்க பாருங்க, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா இப்பதான் படிச்சீங்க, ஹைப்பர்போலா. அப்ப E is proportional to 1/R square. இங்க E is proportional to R. இவ்வளவுதான் கிராஃப். ஹாலோ கிராஃப் எப்படி இருக்கும்? சென்டர்ல ஒண்ணுமே இருக்காது, அவுட் சைட்ல proportional to 1/R square. ஹாலோ கிராஃப் இன்சைட்ல 0. சாலிட் கிராஃப் எப்படி இருக்கு பாத்தீங்க? இதே கிராஃப் தலைகீழ படிச்சீங்கன்னா கிராவிடேஷன், ரெசிப்ரோக்கலா படிச்சீங்கன்னா கிராவிடேஷன். ரைட்டா? நல்லா இருந்துச்சா? ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த சம்ம எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு பாக்குறேன். கவனி. எனக்கு நீங்க ஃபார்முலா சொன்னா போதும், சால்வ் எல்லாம் பண்ண தேவை, நான் பாத்துக்கிறேன். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 10 சென்டிமீட்டர். 12th சென்டிமீட்டர் ஃபீல்டு E1, 8th சென்டிமீட்டர் ஃபீல்டு E2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் E1 அண்ட் E2. ரைட்டா? யாராவது E1 ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Qவை Qனே வச்சுக்கோங்க. E1 என்ன ஃபார்முலா போடணும்? ட்ரை பண்ணு, தப்பானா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அவுட் சைடு என்ன ஃபார்முலா போடணும்? KQ/R ஸ்கொயர். KQ/R ஸ்கொயருக்கு பதிலா 12 square sir. 12 ஸ்கொயர் சார். 12 ஸ்கொயரா? 12 into 10 power minus 2 whole square. 12 into 10 power minus 2 whole square சார். இதுல Q வேல்யூ தெரிஞ்சா சால்வ் பண்ண E1 கிடைச்சிரும். E2 சொல்லுங்க பே. ஃபார்முலா சொல்லுங்க E2. KQ-R ஸ்கொயர் சார். KQR/R cube. பை ஏன் இந்த ஃபார்முலானா இன்சைட் ஃபார்முலா. நீங்க இந்த சம் எப்பெல்லாம் ஸ்பியர் சம் வந்துருச்சியோ அப்பெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய வேலை, முதல்ல ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை பார்க்கணும். அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் அவுட் சைடா இருந்தா அவுட் சைடு யூஸ் பண்ணணும், இன்சைடா இருந்தா இன்சைட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்ப இங்க KQ ஸ்மாலா இருக்கு பதிலா 8 into 10 power minus 2 R cube 10 into 10 power minus 2 whole cube.
சால்வ் பண்ணா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆன்சர். பட் ஃபார்முலாவை ஐடென்டிஃபை பண்ண தெரியும். இது அவுட் சைடு ஃபார்முலாவா, ஆன் ஃபார்முலாவா, இன்சைட் ஃபார்முலா. சரி, இதே சம்ம நான் ஹாலோ பாடிக்கு கொடுத்தேன்னா இன்சைடோட வேல்யூ என்ன? 0 sir. அவ்வளவுதான். எல்லாரும் 0 sir. அவ்வளவுதான். நல்லா கத்துக்கிட்டீங்களா? இது இன்னொரு மாடல் சம் இருக்கு இப்ப. ஓகே, ரேஷியோ சம் கேட்பாங்க. இதுலயே ரேஷியோ சம் இ அவுட் சைடுக்கும் இ இன்சைடுக்கும் ரேஷியோ சம். இப்போ அவுட் சைடு ரொம்ப சிம்பிள் ட்ரிக். நான் சொல்லி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சம் குரூப்ல ஷேர் பண்ணுவேன், டேட்டா எடுத்து கொடுத்துறேன், எனக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டா நீ போகலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லி தரணும்னு நினைச்சேன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. இ அவுட் பை இ கே கியூ கான்ஸ்டன்ட், இ அவுட் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². அப்ப இங்க 1/r² தெளிவா இருக்கணும். அவுட் ஸ்கொயர், இது r அவுட் ஸ்கொயர். இ இன்சைட் ஃபார்ம்ல கே கியூ r/r³. இன்சைட் கீழே இருக்கு, கே விட்டுருங்க, கியூ விட்டுருங்க, ஆர், இது ஆர் இன்னு பை r³ மேல போயிடுச்சு. உங்களுக்கு நான் கத்து கொடுத்துருக்கிறது அவுட் பை இன் கத்து கொடுத்துருக்கேன். ஒருவேளை இன் பை அவுட் அவங்க கேட்டாங்கன்னா அப்படியே நீங்க மாத்திக்கணும். R out R in by ஆமாப்பா, R cube. ஆர் அவுட் ஸ்கொயர். இப்போ மேல பாத்தீங்கன்னா மேலேயும் கியூப் தான், கீழேயும் கியூப் தான். எனக்கு கீழே பாருங்க ஸ்கொயர் 1, கியூப் கேன்சல் ஆயிடும். அப்ப இ அவுட் பை என்ன, நோ யூனிட். இதே மாதிரி ஒரு சம் தரவா? இந்த ஃபார்ம்ல பாத்துக்கோங்க எல்லாருமே. எப்பெல்லாம் ஸ்பியர்ல அவுட் சைடு இன்சைடு, சாலிட் நான் கண்டக்டிங்ல அவுட் சைடு இன்சைட் கொஸ்டின் கேட்கறாங்களோ அப்பெல்லாம் இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ரைட்டா? இது எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு நான் இப்ப பாக்குறேன். எல்லாம் குரூப் பாரு. தர்ஷினி உன்ன குரூப்ல ஆட் பண்ணிட்டலாமா? Yes, sir. ரைட். ஒரு நிமிஷம், உங்களோட ஆலன் பிடிஎஃப் தான். சம் நம்பர் 41. சாரி, சம் நம்பர் 41 டேட்டா நான் எடுத்து கொடுத்துறேன். எல்லாரும் சம் நம்பர் 41 கவனி. சம் நம்பர் 41. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 100 volt per meter at a distance of 20 centimeter from the center of dielectric of sphere of radius 10 centimeter. ஒன்றும் இல்லை, ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டரா. 20th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு 100 volt per meter ஆம்ப. அப்ப 3rd சென்டிமீட்டர்ல ஃபீல்டு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. என்னப்பா கேட்டிருக்காங்க? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? EN sir. இன்சைட்ல கேட்டிருக்காங்க. எனக்கு டேட்டா எடுத்து கொடுங்க. இதுல ஆர் அவுட் எவ்வளோ? 20 sir. 20 சென்டிமீட்டருக்கு பதிலாக 10⁻⁻² மீட்டர். ரைட், சூப்பரா சொன்னீங்க. ஆர் இன்னும் எவ்வளோ? 3 into 10⁻². 3 into 3 into 10 to the power. ரைட், நல்லா சொன்னீங்க. இ அவுட் எவ்வளோ? G. இ அவுட் Sir, 100 sir. 100. யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? இன்ன தேடி போயிட்டு இருக்கோம். அப்ப yes sir. இ அவுட்டுக்கும் இ இன்னுக்கும் இப்போ ஒரு ஃபார்முலா கத்து கொடுத்தனே, r³ by R cube by R out whole square r in. R in sir. என் வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு ஆன்சர் மட்டும்தான் வேணும். சீக்கிரம், உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். பிரமாதமான சம்பரம், ரெகுலராகவே இங்க கேட்குற மாடல் தான் அது. ஆன்சர் Option 3, sir. ஆப்ஷன் 3. என்ன ஆன்சரு? 120 watts per meter. ரைட்.
ஆப்ஷன் 3 சொல்லியிருக்கீங்க, எனக்கு தெரியாது ரைட் அதை பண்ணிட்டு Yes, sir. Option 3. செக் பண்ணிடுவோம். மற்றவங்க ஈன் வருதான்னு பாரு. ஒரே நிமிஷம் ஒரு சின்ன ஃபைல் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் கிளியரா? Yes, sir. ரைட், குட் பை. சம் நம்பர் 41 சொல்லியிருந்தேன். இது தெரியாம தேவையில்லாத குரூப்ல ஷேர் பண்ணி உங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள. பையில பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. இது இ அவுட் சைட். ஏ சார் அவுட் சைட்னா 20 சென்டிமீட்டர். அப்போ இ அவுட் சைட் 20 சென்டிமீட்டர் டேட்டா எடுத்தாச்சு. சென்டிமீட்டர் மேலே எப்படியும் யூனிட் மேலே இங்கேயும் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிட்டு போகுது. அப்போ இ அவுட் பை இ இன்னு மேலே ஆர் கியூபு 10 கியூபு 1000 மேலே பை 20 ஸ்கொயரு 400 3 ஸ்கொயரு 9. ஸோ 0க்கு 0. ஸோ மேலே 2 எவ்வளோ வருது? 2.5 by 9 இல்லைனா 10 by 4 அப்படியே இருக்கட்டும். 10 by 36. இ அவுட் வந்து ஆல்ரெடி 100ன்னு தெரியும். இ இன் நமக்கு தெரியாது. இது 10 360. நான் என்ன தப்பு பண்றேன்? பை Sir, இது 3 கரெக்ட். 400 into 10 to the power minus 4, sir. பவர் எல்லாம் கேன்சல் ஆயிடும். நான் என்ன பண்ணிட்டேன்னா 9 போட்டிருக்கேன் பாருங்க. 3 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கேன் தேவையில்லாம. Yes, sir. ரைட்டா? ஸோ அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இது 12 120. அப்போ ஆப்ஷன் 3 தான் ரொம்ப ரைட்டு. கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ரெண்டு கொஸ்டின் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சம் நம்பர் 36 யார் வேணாலும் சொல்லலாம். பாடியை படிச்சுக்கோ, என்ன பாடின்னு பார்த்துக்கோ. சூப்பரா சொல்லுங்க. ஆன்சரு பா நான் கண்டக்டிங் ஸ்பியர். பா நான் கண்டக்டிங்ல ஆர் லெஸ் தென் ஆர். ஆப்ஷன் 1 சார். ஏஎன்சியா? Option 1. ஏஎன்சியா? எஸ் சார். செக் பண்ணிடுவோமா? பை ஏ பாருங்களேன். Yes, sir. இன்சைட் தானே அர்த்தம். அது ஆர் லெஸ் தென் ஆர்னா இன்சைட். நான் கண்டக்டிங் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அப்ப ஆர் இன்க்ரீசஸ், இ ஆல்சோ இன்க்ரீசஸ். ஆப்ஷன் ஏ ரைட்டு. இங்க பாருங்க, ஜீரோல இருந்து ஜீரோவோட அதிகமா இருக்கணும், இன்ஃபினிட்டிக்குள்ள இருக்கணும். டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ். அதாவது உள்ளுக்குள்ளேயும் சொல்லியிருக்காங்க. அப்ப தப்பு தானே அது. இன்சைட்ல ஒன்னு அதிகமானா இன்னொன்னு அதிகமாகும். ஆரை விட அதிகமா, அதாவது அவுட் சைடு. அவுட் சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ். ஆப்ஷன் சி ரைட்டு, ஆப்ஷன் ஏ ரைட்டு. டிஸ்கண்டினியூஸ் அட் ஆர் ஈக்குவல் டு ஆர்ல தான் மேக்ஸிமமே. அப்ப ஏஎன்சி ரைட்டு. ரொம்ப ரெகுலர் மாடல். நீங்க என்ன பண்ணணும், என்ன பாடின்னு முதல்ல பார்த்துடணும். நான் கண்டக்டிங்கா கண்டக்டிங்கான்னு பார்த்துடணும். கத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி அழகா இன்னும் ஒரு சம் மட்டும் ஜாலியா சொல்லிட்டு போங்க. சம் நம்பர் 33. Sir, option 4, sir. ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 ஏன்பா மத்தவங்க பா?
Option 4, sir. Option 4, sir. ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 Option. செக் பண்ணிடுவோமா? இங்க பாருங்களேன், சாலிட் ஸ்பியர் ரேடியஸ் ஆர் சார்ஜ்டு யூனிஃபார்ம்லின்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டீங்கன்னா சாலிட் கண்டக்டிங்க நான் கண்டக்டிங்க? Conducting, sir. Non-conducting, sir. நான் கண்டக்டிங். நான் கண்டக்டிங். அப்ப நான் கண்டக்டிங்ல இன்சைட்ல கே கியூ ஆர் பை ஆர் கியூ. ஆமா சார், ஆப்ஷன் 1 ரைட்டு. ஆன் அவுட் சைடு, அவுட் சைட்ல கே கியூ பை ஆர் ஸ்கொயர். 0 at all the பாயிண்ட்னா தப்பு. இது 0 இன்சைடு எங்க மட்டும்னா ஹாலோக்கு ஸ்பெரிக்கல் ஷெல் சாலிட் கண்டக்டிங் மட்டும் தான். ஆப்ஷன் 1 and 2 தான் ரைட்டு. சூப்பரா இருந்துச்சா? ரைட், ஒரே நிமிஷம். வேற ஏதாவது சம் இருக்கான்னு பார்க்க இந்த மாடல்ல? இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சு. இன்னும் வந்து டாபிக் இன்னும் பேசல. இன்னும் சின்னதா அவ்வளோதான். நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பேசல, 34 பேசல, 35லாம் பேசல, 36 இதுவுமே என்ன காஸ்லா சம்மெல்லாம் எதுவும் பேசல. 41 பேசிட்டோம், 45 இதெல்லாம் இன்னும் பேசல இல்லையா? ஓகே, ஒரே நிமிஷம். நான் 2-3 சம் தரேன், ட்ரை பண்ணி பாரு. ஒரே நிமிஷம், பழைய சம் பேசுகிற சம் போயிடலாம். ஸ்பியர் கொஸ்டின். இன்னும் ஃபீல்டு மட்டும் கேட்டால் சொல்லியிருந்தா பொட்டென்ஷியலும் சேர்த்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல நீங்க ஃபீல்டுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 21ல கண்டக்டிங் ஸ்பியர் ஃபீல்டுக்கு மட்டும், அதாவது செகண்ட் ஆப்ஷன் மட்டும் சொல்லணும். அந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க. கண்டக்டிங் ஸ்பியர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தி சென்டர் 0. 0, sir. இப்போதைக்கு ஆப்ஷன் 2 வரலாம், ஆப்ஷன் 4 வரலாம். ஏன்னா நம்ம என்ன பொட்டென்ஷியல் படிக்கல, அதனால 0ன்னு தெரிஞ்சிருக்கு. இதுல இருக்கிறது ரெண்டுத்துல ஏதாவது வரலாம். அப்புறம் பொட்டென்ஷியல் தெரிஞ்சாதான் ஆப்ஷன் 2வா ஆப்ஷன் 4ஆன்னு தெரியும். பொட்டென்ஷியல் எங்கேயுமே 0 ஆகாது. ஆப்ஷன் 2 தான் ரொம்ப ரைட்டு. பொட்டென்ஷியல் கத்துக்கும் போது அதை நம்ம கத்துக்கலாம். நிறைய சம் பார்த்தனே. 2019ல கேட்டிருக்காங்க பாருங்க, டக்குன்னு சொல்லுங்க. Zero, sir. Electric field due to sphere at the distance r from the center. R from the center. Uniformly charged. Uniformly charged. Option 2, sir. 2, sir. Option 2. Option 2. Electric field due to sphere at the distance from the center. By uniformly charged, அது மட்டும் இல்ல, ஹாலோ மெட்டல்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஹாலோ ஸ்பியர் தான். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன்சைட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தான் நான் கண்டக்டிங். ஹாலோன்னா ஆப்ஷன் 2 கரெக்டா பாருங்க. ஏன்னா 0 எப்ப சென்டர்ல, ஆர் லெஸ் தென் ஆர்ல 0. என்னதான் ஆர் அதிகமானாலும் உள்ளுக்குள்ள ஃபுல்லா 0, இன்சைட்ல ஃபுல்லா 0. அவுட் சைட்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ஆர் அதிகமானா ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். அதனால அவசரப்பட்டு இந்த சம் ஈஸி தானேன்னு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இன்சைட் அவுட் சைடு கேட்டா சொல்லிடுறீங்க. இந்த ஆர் லெஸ் தென் ஆர், ஆர் கிரேட்டர் தென் ஆர் பார்த்து குழப்பிக்கிறீங்க. ரைட்டா? ஸோ இந்த சம் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணு. இப்போ இதோட கிளாஸ் எப்பன்றது நான் சண்டே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாஸ் இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாளும் அவங்களுக்கு 12th ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் மட்டும். ஏன்னா 20th வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம். இன்னைக்கு டேட் 11ல இருக்கும். நாளையிலேருந்து அவங்களுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
12 13 14 15 16 17 18 19 8 நாள் அவங்களுக்கு ரிவிஷன். அதனால ஒரு கிளாஸ் மட்டும் உங்களுக்கு சண்டே